கமலும் ரஜினியும் போட்டி போட்டு நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இந்த 2025ல் 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டு 2 பேருமே ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணணும், மொக்க படங்களாக கொடுக்கணும்னு முடிவெடுத்து பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த வருஷம் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், ரஜினி சார், உபேந்திரா, நாகார்ஜுன், அமீர் கான் இப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டார் கேட்ஸ் நமக்கு அந்தளவுக்கு படத்தை ப்ரெசென்ட் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கூலி நமக்கு பெரிய டிசப்பாயிண்ட் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி கமலும் இவருக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுக்கிட்டு தக் லைஃப் அப்படின்னு சொல்லி படத்தில் வேறு கமல், மணிரத்னம் ப்ளஸ் சிம்பு இப்படின்னு நிறையா ஸ்டார்ஸ் இருக்கிறம்போது படத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குன்னு எதிர்பார்த்து போன இடத்துல நமக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு. விடாமுயற்சி. இந்த படம் மகிழ் திருமேனிகிட்டேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் படம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இந்த படமும் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டில் இருந்தது. அது அஜித் இருக்கார் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் இந்த படத்தில் அஜித், அர்ஜுன் இத்தனை பேர் இருந்தும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க முடியல. படம் நமக்கு பார்த்தப்போ ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டாக தான். வருஷத்தில் தனுஷ் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். குபேரா, தனுஷ், நாகார்ஜுன் எல்லோரும் இருக்கனால சரி ஓகே படம் ஓவராலாக கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாகார்ஜுன் அப்படின்னாவே நம்ம தோலா அது இதுன்னு நம்ம பார்த்தனால நாகார்ஜுன்லேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணது. தனுஷ்கிட்டையும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல நமக்கு டிசப்பாயிண்ட் தான் கிடச்சிச்சு. இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இட்லி கடை, தனுஷ், அருண் விஜய், ராஜ்கிரண் இப்படி இத்தனை கேஸ்ட் ரோல் இருந்தும் இந்த படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு திருப்தியை கொடுக்கல. இந்த கும்கி 2 அப்படிங்கிற பேரில் ஒரு படத்தை பண்ணி பிரபுசாலமன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த கும்கி 2 அப்படிங்கிற அந்த பேருக்காகவே போய் படம் பார்க்குற மாதிரி இருந்த இடத்துல நமக்கு டிசப்பாயிண்ட் தான் கிடச்சிச்சு. பிரபுசாலமனோட மாஸ்டர் பீஸில் கும்கி 1 இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே விட்டுருக்கலாம், எதுக்காக இவர் இப்படி ஒரு கும்கி 2 அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னு நிறைய விமர்சனத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு. சந்தானத்தோட நடிப்பில் ரிலீஸ் ஆன டிடி நெக்ஸ்ட் லெவல், டிடி நல்ல ஒரு படமாக அமைஞ்சிச்சு, நல்லாவும் போச்சு, நல்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி எந்த இடத்துலையுமே காமெடி சிரிப்பு வராத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சு டிடி நெக்ஸ்ட் லெவல் நம்மளை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. ரிலீஸ் ஆன கங்குவா படத்தில் சூர்யா மேலே அந்த எக்ஸ்பெக்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கும் போது ரெட்ரோ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக சூர்யா பூர்த்தி செஞ்சுருப்பார், கார்த்திக் சுப்புராஜ் பூர்த்தி செய்வார்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரெட்ரோ படம் அந்தளவுக்கு நம்மளை பூர்த்தி செய்யலைன்னு தான் சொல்லணும்.